கிரிப்டோ ஸ்டாக்ஸ்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கப்ப வேர்ல்டோட அல்டிமேட் ரியல் வெல்த் அசெட் கோல்டுக்குள்ள ஒரு சூப்பர் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி 2026ல கோல்ட் பிரைஸ் வேனக்கோட ரெக்கார்ட் படி $5,595 அப்படிங்கிற ரெக்கார்ட் லெவலில் டச் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் வீக்ஸில் கோல்ட் ப்ரைஸ் 20% வரைக்கும் புல் பேக் ஆகி $4,335 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காமன் பப்ளிக் தங்கம் விலை வீழ்ச்சி, தங்கம் சரிந்தது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் வால் ஸ்ட்ரீட்டோட பிக் நேம்ஸ் ஜேபி மார்கன் அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிப்புக்கு அப்புறம் கோல்டு $6,000 நோக்கி போகும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வீடியோல கோல்டோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் லெவல்ஸ், மேக்ரோ அனாலிசிஸ், புல் வர்சஸ் பேர் கேஸ் பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி பார்த்துலாம். கோல்டு இப்ப சார்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெய்லி ஃபாரெக்ஸ் அனாலிசிஸ் படி $4,355 ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ண போராடிட்டு இருக்கு. 14-day ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI அப்புறம் அதர் இண்டிகேட்டர்ஸ் பேரிஷ் கண்ட்ரோல் டெரிட்டரியில தான் இருக்கு. அதாவது நெகட்டிவ் மொமெண்டம் இன்னும் முழுசா முடியல. டவுன் சைட் ஃப்ளோஸ் கவனிச்சோம்னா இன்ட்ராயர் இன்ஸ்டிடியூஷன்ல ஃப்ளோர் 4,150 to 4,170 ஜோன்ல இருக்கு. ஜூன் மந்த்ல இருந்து அக்டோபர் மந்த்துக்குள்ள கோல்டு எப்பவுமே ஒரு சம்மர் லோ பேஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 4,150 சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ற வரைக்கும் லாங் டேர்ம் புல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 100% ஹெல்த்தியாக தான் இருக்கு. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சா நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் $4,800, அப்புறம் டைரக்டா $5,400 பிரேக் அவுட் டார்கெட் ஓப்பன் ஆயிடும். கோல்டை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, சென்ட்ரல் பேங்க் டிமாண்ட். க்ரோயிங் கண்ட்ரீஸ் லைக் சைனா, இந்தியா, டர்க்கி இவங்கெல்லாம் கோல்டு ரிசர்வ்ஸை அசுர வேகத்தில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக சென்ட்ரல் பேங்க் US ட்ரெஷர்ஸை விட அதிகமாக கோல்டு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 2, த ஜியோபாலிட்டிக்கல் ஆர்பிட்ரேஜ். ரீசெண்டாக வந்த US ஈரானியன் அக்ரிமெண்ட்னால க்ரூட் ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆச்சு. இதனால குளோபல் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் நம்பர் 3 தான் இப்போதைய ட்விஸ்ட். த ஹாக்கிஷ் ஃபெடரல் ரிசர்வ் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் ரிப்போர்ட் படி ஃபெடரல் மெம்பர்ஸ் இந்த வருஷம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலாம் அப்படின்னு சிக்னல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஏறிச்சுன்னா ஈல்டு தராத கோல்டோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகமாகும். அதனால ஷார்ட் டேர்ம்ல கோல்டு மேல ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கு. இப்ப புல் கேஸ் பார்த்துடலாங்க. உலகத்துல ஒருவேளை ரெசஷன் இல்ல ஜியோபாலிட்டிக்கல் ஷாக்ஸ் தீவிரமடைஞ்சிச்சு அப்படின்னா கோல்டோட சேஃப் ஹேவன் டிமாண்ட் இன்னும் 15 to 30% எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். கோல்ட்மேன் சாக்ஸ் அனலிஸ்ட் அவங்களோட $5,400 டார்கெட்ல உறுதியா இருக்காங்க. ஜேபி மார்கன் ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த சூப்பர் சைக்கிளோட எண்டுக்குள்ள ஜேபி மார்கன் இன்சைட்ஸ் படி கோல்ட் கேன் கோ அப் டு $6,000 to $6,300 per ounce சொல்றாங்க. இப்ப பேர் கேஸ், ஒருவேளை குளோபல் எக்கனாமிஸ் பயங்கரமா க்ரோத் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஏறிக்கிட்டே போனா கோல்டு பிரைஸ் 5 to 20% வரைக்கும் ட்ராப் ஆகலாம். அப்படி பார்த்தா லிக்விடேஷன் பேனிக் வந்தா கோல்டோட நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்ட்ரக்சரல் பேர் டார்கெட் ஃப்ளோர் $4,000 லெவலில் இருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட், இந்த $4,335 சம்மர் டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டோ இல்லை கோல்டு ETFலையோ அக்யூமுலேட் பண்ண போறீங்களா, இல்லை ஃபெடரலோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அப்புறமா என்ட்ரி பண்ணலான்னு இருக்கீங்களா? உங்களோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஹாட் அப்டேட்ஸோட பார்க்கலாம். சியர்ஸ்.